அது எனக்கு போன் பண்ணி எங்கேயோ போகணும். அது மாஹி அந்த ஊருக்கு போகணும், காசு வேணும்னு கேட்டாரு. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கிருஷ்ண குடும்பத்தை பழிவாங்க உன் குடும்பத்தோட உதவி பண்ணணும்னு கேட்டாரு. 1000 இருந்தாலும் அவர் என் புருஷனோட நண்பன், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி தெரியல? ஒழுங்கா போய் போலீஸ்ல சரணடைஞ்சிருன்னு சொன்னேன். கோவப்பட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான்ப்பா நடந்துச்சு. போதுமா? என்ன நீ ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி மடமடன்னு கொட்டுறீங்க? கொஞ்சம் பொறுமையாவே சொல்லலாம்ல. ஏன் மறந்துரும்னு பயமா? இங்க பாரு ரத்னா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்கிட்ட வம்பு பண்ணாத. மரியாதை வெளியில போ. சுமதி, கண்ணனை கூப்பிடு. கண்ணா வா. சார், கிரி சொன்னார்னு சொல்லி இவன் சொல்றதெல்லாம் எதுவுமே நம்ப முடியல சார். என்ன சொல்லிருப்பான் பாலு? அந்த ஆளு மாகி போறதுக்கு பணம் கேட்டாரு, நான் இல்லைன்னு சொன்னேன். கிருஷ்ணன் குடும்பத்தை பழி வாங்கணும், நீ ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டாரு. முடியாது, சரண்டர் ஆகுங்கன்னு சொன்னேன். அவர் கோவப்பட்டாரு, உடனே கட் பண்ணிட்டேன். எப்படி சார் அப்படியே சொல்றீங்க? அச்சு பிசகாம இவன் அப்படியே தான் சார் சொன்னா. இங்க என்னமோ நடக்குது பாலு. இப்போதைக்கு நம்ம கிளம்பலாம். இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம். இவங்கள வேற விதமா விசாரிக்கணும். இருக்கு உனக்கு. மாமா, ஏதாவது உண்மை சொன்னாங்களா? சொன்னாங்கடா. அந்த கிரி சொல்லி கொடுத்தது அப்படியே சொன்னாங்க. என்ன பேசணும்னு நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கான். இவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நடிக்கிறாங்க. என்ன பாலு? ஆமா சார், நல்லா நடிக்கிறாங்க. நாம இப்ப என்ன மாமா பண்றது? நீ பதட்டப்படாத நட்ராஜ். இதுக்கு வேற ரூட் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ வண்டியில ஏறு. வாங்க பாலு. ஓகே சார். சார் சார் சார், என்னையா வர்ற நியூஸ்ல உண்மைதானா சார்? எந்த நியூஸ்? எதை சொல்ற நீ? சார், ஏசி நம்மள நெருங்கிட்டான்னு சொல்றதுதான் எனக்கு இப்பவே அள்ளு விட ஆரம்பிச்சிச்சு சார். உன்னெல்லாம் என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரம் நான் ஹாஸ்பிட்டல் போயிரும் போல இருக்கு. நீங்க ஆஸ்பத்திரி போற அளவுக்கு நான் என்ன சார் பண்ணேன்? நான் சரியா தானே கேக்குறேன். நீ சரியாதான் கேக்குற, ஆனா நீ கேட்கிற விதம் இருக்கு பாத்தியா, அதுதான் என் கடுப்பு ஏத்துது. ஒண்ணு நெஞ்சு வலி வர வச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சிருவ, அப்படி இல்லைன்னா பைத்தியம் பிடிக்க வச்சு ஏர்வாடிக்கு அனுப்பி வச்சிருவ. ஆமா, சரி விடுங்க சார். உங்களுக்கு நான் நின்னாலும் குத்தம், உக்காந்தாலும் குத்தம், எதுவும் பேசினாலும் குத்தம். இத பாரு, முதல்ல புரிஞ்சுக்க. உன்னை நான் குத்தம் சொல்லல, தேவையில்லாம பயந்து சாவாதன்னு சொல்றேன். யோ, அந்த ரத்ன எனக்கு கீழே வேலை பார்த்தவையா, என்கிட்ட வித்த கத்துக்கிட்டவன். அவன் அதை என்கிட்டே காட்டுறான். என்கிட்ட படிச்சவனுக்கு அவ்வளவு திமிர் இருக்குன்னா அதை சொல்லி கொடுத்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் யாருன்னு கூடி சீக்கிரம் அவனுக்கு காட்டுறேன். அதெல்லாம் சரி சார். ஒரு பக்கம் கண்ணனை பிடிச்சி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் உங்க போனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணனை பிடிக்க போனவங்க கதி என்னாச்சுன்னு தெரியல. இப்படி இருந்தா பயம் வருது இல்ல சார்? ஓ, நீ அதை நினைச்சுதான் பயப்படுறியா? யோ, பழவேற்காட்டுல இருந்து ஈஸ்வரிக்கு நான் போன் பண்ணதையும் கண்ணஞ்சம்புக்கு போன் பண்ணதையும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யோ, அதெல்லாம் வெறும் சில்லி மேட்ரியா? அந்த சிம் கார்டை என் பேர்ல வாங்கியிருக்கேன். யோ, அந்த சிம் அப்பவே உடைச்சு தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேயா. இப்ப மாத்தி மாத்தி வேற நம்பர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எப்படியே ட்ரேஸ் பண்ண முடியும்? அட போங்க சார், அவன் எப்பவும் முட்டாளா வரப்பான். எல்லா நேரமும் நாம புத்திசாலியா இருக்க முடியாது சார். யோ, இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன் தேவையில்லாம பயப்படாதன்னு. யோ, எப்பவுமே நான் புத்திசாலி தான்யா, அவனால நம்மளை நெருங்கவே முடியாது. என்னமோ சார், எனக்கு பதட்டமாவே இருக்கு சார். கண்ணன் ஜம்பு ஈஸ்வரி அடிச்சு உதைச்சாலே உளறிடுவாங்க சார். என்ன உளருவானுங்க? கொலையை நான் பண்ண சொன்னேன்னா? இல்ல சார், இப்ப சிவராமன் வீட்டுல நாம இருக்கோம்னு உளறிடுவாங்க சார். யோ, நீ சில நேரத்துல புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற. ஆனா இதுல நான் உனக்கு அப்பேன். உனக்கு முன்னாடி இதை நான் யோசிச்சிட்டேன் தெரியுமா? அப்ப அதுக்கு வேற ஐடியா பண்ணிட்டீங்களா சார்? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் முன்னாடி அவங்க 3 பேருக்கு டியூஷன் எடுத்து அனுப்பியிருக்கேன். என்னன்னு சார்? போலீஸ் புடிச்சு கேட்டா என்னென்னலாம் சொல்லணும்னு தான்யா. அவங்க அடிச்சு கேட்டாலும் ஒப்பிக்கிற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் சார். இவனுங்க தொலைய மாட்டேங்கிறானுங்களே. அப்படியும் அடி தாங்காம உளறிட்டாங்கன்னா? ஒன்னும் உளர மாட்டாங்க.
ரத்னம் என்ன கேள்வி கேட்டாலும் டான் டான்னு பதில் சொல்லுவாங்கய்யா. அவன் பாரு கடைசியில பைத்தியமா போறான் பாரு. சூப்பர் சார் பின்னிட்டீங்க சார். அதனால அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நாம இப்ப ஜாலியா இருக்கணும். சரக்கடிப்போம். சரக்கோட நாக்குக்கு கொஞ்சம் ருசியா. யோ அதெல்லாம் இல்லாமல சொல்லுவோம், ரெடி பண்ண சொல்லுவோம். சிவராமன் பொண்டாட்டிக்கிட்ட கறிக்கடையில போய் கறி வாங்கிட்டு சொல்லுவோம். சரிங்க சார். ஏமா திலகா இங்க வா. சார் சிவராமன் எங்கம்மா? இன்னும் இப்பதான் வரலையா? சார் ஃபோன் பண்ணாரு, வந்துட்டு இருக்காராம். ஓ, சரக்கு அடிக்கிற நேரத்துல சிவராம கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமாம் சார், சொல்கிறத கரெக்டாக பண்ணுவான். நல்ல பையன் சார். சரி சரி, அவன் வரும்போது வரட்டும். இந்தம்மா நீ போய் கறிக்கடையில போய் மட்டன் வாங்கிட்டு வா. சீக்கிரம் வந்துரு. தூக்கலாம் மட்டன் சுக்கா செஞ்சிரு. நாங்க சரக்கு அடிக்கணும். சார் கறிக்கடையில் ஏற்கனவே பழைய பாக்கி வேற இருக்கு சார். போய் கேட்டா அவன் கறி தர மாட்டான், துரத்தி விட்டுருவான் சார். நிம்மதியா சரக்கு அடிக்கலாம்னா உசுர வாங்கலால. ஏமா சும்மா நொய்யின்ட்டு போய் வாங்கிட்டு வாமா. சாயந்தரம் உன் புருஷன் தருவான்னு சொல்லுமா. போமா. என்னம்மா சும்மா முறைச்சு பார்த்துட்டு நிக்கிற? முதல்ல கிளம்பி போமா. போன்றல என் தலை எழுத்து. பிரபா, தலைவலிக்குதுன்னு சூடா டீ போட்டு கொண்டு வர சொன்னீங்க. வச்சிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. டீ அப்படியே இருக்கு. என்னாச்சு பிரபா? டீ நல்லா இல்லையா? இல்லை நந்தினி, எனக்கு வேண்டாம். நீ கிளாஸ் எடுத்துட்டு போ. ஏங்க, எனக்கு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ள போட்டு அடக்கிக்கிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க பிரபா. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது நந்தினி. பணம் தான் பிரச்சனைனா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா உயிரோட இருக்கிறதே பிரச்சனைனா என்ன செய்யறது சொல்லு. சரவண மாமாவை நினைச்சுதானே நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவர் எங்கேயாவது பத்திரமா இருப்பாரு. அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது பிரபா. தயவு செஞ்சு நம்பிக்கையோட இருங்க. இல்ல நந்தினி, தப்பிக்க விடுற மாதிரி ஓட விட்டு சுட்டு கொள்றதுக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு ஐடியா கொடுத்ததே உங்க மாமா தான். எனக்கு தெரிஞ்சு சரவணனுக்கு போட்ட பிளான்ல தான் உங்க அண்ணன் வந்து விழுந்து குண்டடி வாங்கியிருக்கான். அவன் எப்படியோ போட்டோம், ஆனா சரவண மாமா தப்பிச்சிட்டாருல்ல, அப்படியே நீங்க பயப்படுறீங்க. தப்பிச்சு போனவன இவங்களே மடக்கி கொண்டு இருந்தாங்கன்னா உயிரோட தான் இருக்கான்னு தெரியற வரைக்கும் தப்பிச்சிட்டான்னு எப்படி நம்புறது நந்தினி? அதான் ரத்னா சார் இருக்காருல்ல பிரபா, அவரை மீறியா அப்படிலாம் செஞ்சிட முடியும். அதுக்காக தானே அவருக்கு மினிஸ்டர் மூலமா பிரஷர் கொடுத்து டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க. மாமாவை விசாரிச்சு பார்த்தாரு, ஏதோ ஒரு பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி சரவண மேல மோதனதாவும் அதே வண்டி அவனை தூக்கி போட்டு போனதாவும் சொல்றாங்க. ஒருவேளை அந்த வண்டி செல்லதூரம் அனுப்பின வண்டியா இருந்தா? சரி வாங்க மாமா, பாண்டிச்சேரி போய் பார்ப்போம்னா பொறுமையாடுறா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. பாண்டிச்சேரி போய் பார்த்தா சரவணனை கண்டுபிடிச்சிடலான்னு என் உள் மனசு சொல்லுது நந்தினி. ஐயாவுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனதுக்கு அவன் எப்படிலாம் கஷ்டப்படுறான் பாத்தியா? நீ போ நந்தினி, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா அக்கா, என்னடி? என்னக்கா என் புருஷன் இவ்வளவு சென்டிமெண்டான ஆளா இருக்கான்? சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் இப்போ உயிரோட தான் இருக்கானா இல்ல மாமா கொண்டுட்டாரான்னு புலம்பிட்டே இருக்கான்க்கா. எனக்கு இதுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. சரவணனுக்கே இவன் இப்படி பொங்கி கிடக்குறான்னா அவங்க அப்பனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது, அவங்க அம்மா சொல்ல வந்தது, பணம் கேட்டது, ஈஸ்வரி வந்திருக்கான்னு நீ போய் சொல்லி அவனை பேச வச்சதெல்லாம் தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாண்டி நம்மள. ஐயோ, நான் இதை பத்திலாம் யோசிக்கவே இல்லையேக்கா. நீ இதுக்கே யோசிக்கலங்கிறியே. விஷம் கொடுத்து கிருஷ்ணனை கொல்ல போறத தடுக்கத்தான் ஐயாவும் வந்தாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னக்கா நீ எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்துட்டு இப்ப நீ என்ன பயமுறுத்துற? எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஏய் சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அது சொல்லுக்கா. நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போ. உன் மாமனாரை போய் பாரு. எதுக்குக்கா திடீர்னு அங்க போ சொல்ற? உன் புருஷனுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பெரிய கலகம் பண்ணியே ஆகணும்டி. கலகமா? என்ன கலகம்?
சரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நான் அப்புறமா சொல்றேன். சரி கதை வரேன். சீக்கிரம். கிரி யூஸ் பண்ண நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அவன் இந்த ஏரியாவில தான் எங்கேயோ இருக்கிறதா காமிக்குது. கண்டிப்பா இங்க தான் இருப்பான். ஒருவேளை இங்க ஏதாவது லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிருப்பானோ? சே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. தம்பி நீங்க போங்க. வீடு வாடகைக்கு எடுத்தாலும் மாட்டிப்பான். அதனால அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இல்ல தெரிஞ்சவங்க யார் வீட்லயா தங்கிருப்பானோ? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த சேர்முதுரை வீடு இங்க தான் இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? ஐயா தெரியாது மாமா, சார். அவன் வீடு எனக்கு தெரியும். அவன் சுத்த வேஸ்ட். அவனை பத்தி இப்ப எதுக்கு? சரி விடு. நடராஜ், யார் அது? நம்ம கம்பெனில வேலை பார்த்த சிவராமனோட ஒய்ஃப் மாமா. சரி, அவங்க ஏன் உன்னை கண்டுக்காத மாதிரி ஒதுங்குறாங்க? அதான் காலம் மாமா. இப்ப நாங்க உங்களுக்கு முதலாளியா என்ன? சராசரி மனுஷன் ஆயிட்டோம். போதாத்துக்கு ஒன்னும் இல்லாதவங்கள வேற ஆயிட்டோம். அதான் கண்டுக்காம போறாங்க. ஆனா நான் இவங்கள ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே. அப்படியே மாமா இருக்காதே. வீட்ல எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இவங்க வந்து நிப்பாங்களே. நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா மறந்துருப்பீங்க. அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஆனா பாருங்க, இப்ப யாரோ மாதிரி நிக்கிறாங்க. சரி, இந்த அம்மா கதை எதுக்கு நமக்கு? நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். டேய் நடராஜ், இவங்க நடவடிக்கையை பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கா? சரி, அவங்கள தெரியாத மாதிரி கவனிப்போம். கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி இருங்க, சரியா? அவ்வளோ கண்டுக்காதீங்க. பாய், வாங்கம்மா. ஒரு 3 கிலோ மட்டன் கொடுங்க. என்னது 3 கிலோ? 3 கிலோவா? ஆமா, இதுவே உங்களுக்கு பத்தாது பாய். எலும்பு அதிகமா போட்டுறாதீங்க. எலும்பு கடிக்கிறதுக்கெல்லாம் வீட்ல ஆள் இல்ல பாய். கொஞ்சம் ஈரல் சேர்த்து போடுங்க. அவங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரி. என்னது ஈரல் சேர்த்து போடணுமா? ஏற்கனவே 4500 பாக்கி இருக்குமா? இதுல இது வேறயா? எங்க பாய் ஓடிட்டு போறோம்? அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம். ஆமா, யார் அவங்க? சென்னையில 2-3 கிலோ மட்டன் வாங்குற ஃபேமிலியை இப்பதான் பாக்குறேன் நானு. அதுவும் டெய்லி வேற. எல்லாமே அவங்களுக்கு தானா? அவங்கன்னா எங்க சொந்தக்காரங்க பாய். நீங்க சீக்கிரம் கறியை கொடுங்க. ஆமா, மாச கணக்குல உங்க வீட்டுல சொந்தக்காரங்களை தங்க வைக்கிறீங்களா? ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்கீங்களே. சரி, இந்த கறிக்கு காசு எங்கம்மா? பாய், என் வீட்டுக்காரு சாயந்தரம் வந்து கொடுத்துருவாரு. நீங்க நல்ல கறியா போடுங்க. பாக்கி வைக்கிறோன்னு கொழுப்பா போட்டுறாதீங்க. ம். நடராஜ், அந்த சிவராமனுக்கும் கிரிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன் மாமா கேக்குறீங்க? நீ சொல்லு, ஏன்னு சொல்ற. இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு தடவை நம்ம குடோன்ல மறைஞ்சிருந்த கிரிய இந்த சிவராமன் தான் பிடிச்சு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சிவராமன் வீட்டுல தப்பு நடக்கிற மாதிரி சே, தோணுச்சு. சே. என்ன மாமா நீங்க? அப்படிலாம் இருக்காது. அந்த சிவராமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன சின்னதா கமிஷன் அடிப்பான். ஆனா மத்தபடி தப்பு எதுவும் பண்ண மாட்டான். சரி, அவங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? 2 பேர் தான். 2 பேரு தானா? 4500 ரூபாய் கறி கடைக்கு பாக்கி இருக்கு. டெய்லி 2-3 கிலோ கறி எடுக்கிறதா கடைக்காரன் சொல்றான். அப்படின்னா எதுக்கு இவ்வளோ கறி? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் டெய்லி கறி எடுக்க வாய்ப்பே இல்லை. நம்மளை வேற அடிக்கடி பார்க்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா எங்கேயோ கணக்கு அடிக்குது. என்ன மாமா இது? இப்படி இல்லாம கணக்கு போடுவீங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது மாமா. உனக்கு எதுவும் தெரியாது. கிரிமினல்ஸ் கணக்கை நாங்கள் கால்குலேட்டர் வச்சு போடுவோம். ஆனால் அவங்க போடுறதெல்லாம் தனி கணக்கு, பாவ கணக்கு. அப்படின்னா அந்த கிரி சிவராம வீட்டில் தான் இருக்கான்னு சொல்றீங்களா மாமா?
கிரின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா சட்டவிரோதமான வேலை மட்டும் அங்க கண்டிப்பா நடக்குது. 90% அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களை இப்ப நாம ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல கான்ஸ்டபிள்ஸை பின்னாடி அனுப்புவோம். அவங்கள பார்த்து இவங்க நடந்துக்கிற விதத்திலேயே இவங்க தப்பு பண்றாங்களா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இந்தம்மா பாக்கி சீக்கிரமா கொடுக்குற வேலையை பாருங்க. சரிங்க பாய். என்னம்மா பசங்க வந்தாங்க போனாங்க பணம் கட்டினாங்கன்னு சொன்னியே. ஆமா, நான் கண்முழிச்சதுல இருந்து அவங்க யாரையுமே பார்க்கவே இல்லையே. போன்ல கூட அவங்க கிட்ட பேசவும் இல்லை. என்ன அது வந்து வருவாங்களா மாட்டாங்களா? அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் வராம இருக்காங்கன்னு தெரியலையே. இசை நட்ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டல? ஆமாமா சொல்லிட்டேன் அத்தை. சரவண மாமா கேஸ் விஷயமா பிஸியா இருக்காங்களாம். வந்துருவாங்க. பாத்தீங்களா, பிஸியா இருக்காங்களாம், வந்துருவாங்க. சரவண விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை சரவணனை கூட்டிட்டு வந்துதான் உங்களை பார்க்கணும்னு இருக்காங்களோ என்னவோ. என்னவோமா, பசங்களை பார்த்தாதான் எனக்கு பழைய தெம்பு வரும். அவங்க வெறுத்துட்டாங்கன்னா நான் வாடுறதுலயே அர்த்தம் இல்லை. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்ல டாக்டர். ஆனா ரொம்ப நேரம் உட்கார முடியல. சாப்பிட முடியுதா? ஆ சாப்பிட என்னமா கொடுத்தீங்க? இட்லி டாக்டர். குட். லைட் ஃபுட்டே கொடுங்க. ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நாளைக்கு காரம் டீ காஃபி அவாய்ட் பண்றது பெட்டர். சரிங்க டாக்டர். நான் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பாத்துக்கலாம். இன்னொரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டாக்டர், இன்னும் ஏதாவது பணம் கட்டுற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் கட்ட வேண்டியது இருக்கும். மருந்து, பெட் சார்ஜ்னு பில் வரும். அதெல்லாம் கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. இப்ப போட்ட இன்ஜெக்ஷனுக்கு நல்ல தூக்கம் வரும். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரியா? சரி, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். சரிங்க டாக்டர். என்னன்னு திரும்பவும் பணம் கட்டணும்னு சொல்றாங்க. எப்படி கட்டுறது? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலமா. பார்க்கலாம், எப்படியாவது சமாளிக்கலாம். நீ கவலைப்படாம இரு. என்ன 3 பேரும் அங்க என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எப்போ எந்த டைம்ல டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் தூங்குங்க. யாரு? நந்தினி, வாமா. எப்படி இருக்கீங்க மாமா?
இப்ப பரவாயில்லையா? ஆ, இவ்வளவு நாள் கழிச்சு வரதுக்கு சாரி மாமா. பரவாயில்லம்மா. ஆமா, பிரபாவல்லியா? இல்ல மாமா, அவரு வரல. நான் கண்ணு மூடிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் என் பக்கத்திலேயே இருந்திருக்காம்மா. ஆனா நான் முழிச்சதுக்கு அப்புறம் என்ன அவன் பார்க்கவே வரல. ஒரு வாட்டி வர சொல்றியா? நந்தினி, அவனை பார்க்கணும் போல இருக்கு. வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.